சென்னையை அடுத்த செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் அடையாறில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் சைதாப்பேட்டையில் கரையோர பகுதியில் உள்ள வீடுகளில் மீண்டும் தண்ணீர் புகுந்ததால் அங்குள்ள மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்த நேரடி தகவல்களை தருகிறார் செய்தியாளர் தங்கமணி. இப்போ சைதாப்பேட்டை ஆரோக்கிய மாதா நகரில் இருக்கின்றோம். இந்த சைதாப்பேட்டை இந்த ஆரோக்கிய மாதா நகர் வழியாகத்தான் அடையாறு ஓடுகிறது. செம்பரப்பாக்கம் ஏரியில் நேற்று திறந்துவிடப்பட்ட தண்ணீரால் தற்போது இந்த பகுதியில் ஆறு வெள்ளமாக ஓடுகிறது, கரைபுரண்டு ஓடுகிறது. அதை பார்க்கலாம். கடந்த 31 ஆண்டுகளாக இல்லாத வகையில் இந்த ஆண்டு அதிக அளவில் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. நேற்று இந்த செம்பரப்பாக்கம் ஏரி திறந்துவிடப்பட்டதிலிருந்து இந்த தண்ணீரின் அளவானது தற்போது அதிகமாகி இருக்கிறது. அதுதான் சைதாப்பேட்டை பாலம், அந்த மேம்பாலத்தின் கீழே பார்க்கலாம் அந்த தண்ணீரின் அளவு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று. இந்த ஆரோக்கிய மாதா நகரில் மட்டும் 350 வீடுகளும் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீடுகள் முற்றிலுமாக அந்த தண்ணீரால் இடிந்து நொறுங்கி இருக்கிறது. அந்த இடிந்து விழுந்த ஒரு வீட்டில் கூட அந்த மீதி இருக்கின்ற பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அந்த வீட்டின் உரிமையாளர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். முற்றிலுமாக இங்கு இருக்கின்ற வீடுகள் அனைத்திற்குள்ளும் இந்த தண்ணீரானது புகுந்து விட்டது. அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். இங்கே இந்த பகுதி மக்கள் இருக்கிறார்கள், அவர்களும் பேசலாம். இந்த வெள்ளத்தால் எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? இது 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி வந்துச்சு. ஆனா அந்த அளவுக்கு பாதிப்பு இல்ல. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி திறந்து விட்டது 18,000 கனஅடி திறந்து விட்டுருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஓடு வரைக்கும் இருந்துச்சு. அதாவது ஒரு சாமா கூட கொஞ்சமாவது எடுத்து பரண மேல வைக்கலான்னு பார்த்தோம். அந்த பரண மேல வச்ச சாமா முதல் கொண்டு கூட நஷ்டமாச்சு. இப்போ நேத்து தான் கொஞ்சம் தண்ணி கீழே இறங்கி இருக்குதுன்னு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்து கொஞ்சம் வெளியில வச்சோம். நேத்து நைட்டும் திரும்பியும் 5,000 கனஅடி தண்ணி திறந்து விடுறேன்னு சொல்லிட்டு இப்போ அதுவும் வந்திருக்குது. இப்போ எடுத்து வச்ச சாமானை நாங்க திரும்பியும் 2வது வாட்டி இதை கிளீன் பண்றோம். இந்த ஆற்றின் கரையோரமாக இருக்கின்ற மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களது வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து அவர்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்துமே சேதமாகி இருக்கிறது. அவர்கள் உரிய நிவாரணம் தங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் தங்கமணி.